தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அமித்ஷாவிற்கு இன்று இரவு விருந்தளிக்கப்படுகிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இபிஎஸ் வீட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இன்று இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதி என்று அவர் தெரிவித்திருந்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அமித்ஷாவிற்கு இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்தில் விருந்து அளிக்கப்படுகிறது. அதே போல மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட நயினா நாகேந்திரனுக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இன்னும் சற்று நேரத்தில் நேரடியாக சென்று பசுமொழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று இல்லத்தில் சிற்றுண்டி அருந்துவார்கள் என்று கூறப்படுகிறது. கூட்டணி உறுதியானது பிறகு தற்போது இந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக என இரண்டு கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதற்காக அதன் அடையாளமாக இந்த விருந்தோம்பல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளும் பாஜகவினுடைய முன்னணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக என அந்த இரண்டு கட்சிகளுமே கூட்டணியில் போட்டி போட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக பெற்றது. இந்நிலையில் இரண்டாவது முறையாக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கைகோர்த்து வருகின்ற தேர்தலை சந்திக்கிறார். வருகிற தேர்தலை சந்தித்தாலும் கூட எத்தனை இடங்கள் அதிகார பகிர்வு அமைச்சரவையில் இடம்பெறுமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த கேள்விக்கெல்லாம் வருகின்ற ஜனவரி மாதத்துக்கு பிறகு பதில் வரும் என்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்போது நடந்து முடிந்தது இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தும் சம்பவம் மட்டுமே என்று அவர் கருத்து தெரிவித்த அடிப்படையில் திமுக எதிரான சக்திகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் தற்போது பாஜக இறங்கி இருப்பது தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்வானது நடைபெற்றிருக்கிறது. அதிமுகவை தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய பாஜக வருகின்ற தேர்தலில் 2026 அதிமுகவுடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டணி தொடர்பாக ஒவ்வொரு கட்சிகளையும் அணுக இருப்பதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே இந்த ஓராண்டு காலமும் ஜனவரிக்கு உள்ளாக மீதம் இருக்கக்கூடிய இந்த 6 மாத காலமும் பல்வேறு கட்சிகளை அணுகி திமுகவுக்கு எதிராக கருத்து வைக்கிற திமுகவுக்கு எதிராக செயல்படுகிற கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி உருவாக்கி தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணிக்குள் இதை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் கூட கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் இது அதிமுக தலைமையான கூட்டணி என்று அறிவித்தார்கள். ஆனாலும் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் கூறிய அமித்ஷா அவர்கள் வருகின்ற 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்றும் கூறியிருக்கிறார். இதற்கு அதிமுக சார்பில் தற்போது வரை எந்த பதிலும் வரவில்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி இருந்தாலும் கூட அதிமுக தலைமையான கூட்டணி என்றுதான் அதிமுகவினுடைய தலைவர்கள் கூறுவார்கள். ஆனால் தற்போது அமித்ஷா அவர்கள் கூறும்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல அதிகார பரவல் மற்றும் மேலும் எத்தனை இடங்கள் என்பது குறித்து தேர்தலுக்கு முன்னதாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என்பது குறித்தும் அவர் பேசும் பொழுது பாஜக மந்திரி சபையில் இடம்பெறுமா என்பது குறித்து முன்கூட்டியே பேச்சு நடக்குமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் இடங்கள் மட்டுமே எண்ணிக்கை அடிப்படையில் பெற்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக பெற்ற நிலையில் தற்போது இந்த அதிகாரம் கொடுத்த கேள்விக்கு அதற்கு நாங்கள் அதிகாரத்தை கேட்கவில்லை, சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் கேட்போம் என்று அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லாமல் அது தேர்தல் நேரத்தில் பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர் கூறும் பொழுது அதிகாரத்தை பாஜக கேட்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே பல கேள்விகளை இந்த செய்தியாளர் சந்திப்பு கேட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் ஒரு கூட்டணியிலிருந்து இருக்கிறோம் என்றால் அந்த கூட்டணி விட்டு வெளியே வருகிறோம் என்றால் அடிப்படையில் பொதுக்குழு உறுப்பினர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுத்துதான் ஒரு கூட்டணியில் சேருவதோ ஒரு கூட்டணியை விட்டு வெளியே வருவதோ என்ற ஒரு நடவடிக்கை எடுக்கும். ஆனால் பாஜகவுடனான இந்த கூட்டணி குறித்து 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து தற்போது எடப்பாடி பழனிசாமியும் செய்தியாளர் சந்திப்பு அதை உறுதிப்படுத்தியிருக்கும் நிலையில் எந்தவித மாவட்ட சந்திப்பு இதை உறுதிப்படுத்தினார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் நடக்கும் இந்த சிற்றுண்டில் பல்வேறு பாஜக மற்றும் அதிமுகவும் கடந்து கொண்டிருக்கிறார்கள்.